ஒரு ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா அல்லது தசா நடத்தக்கூடிய குரு நமக்கு சாதகமா இல்லைன்னா, ஜாதகத்துல குரு தோஷம் இருந்தா நாம சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ரகசிய உண்மைகள் சேனல்ல குருவுக்கான கோவில்களே நான் பல நூறு கோவில்கள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் நிறைய கோவில்கள் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 800 எபிசோடுக்கு மேலே ரகசிய உண்மைகள் சேனலில் நான் பேசியிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அது எல்லாத்துக்குமே நான் பரிகாரங்கள், கோவில்கள், பதிகங்கள், பாசுரங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லாமல் இருந்ததுன்னா, அல்லது நீங்கள் சுக்கிரனுடைய லக்னமாக இருந்து குரு தசை வந்ததுன்னா, குரு 6லையோ 8லையோ நின்று தசை நடத்தினா, 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ இருந்து தசை நடத்தினா, நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கோவில் பாளையம், இது எங்கே இருக்குது தெரியுமா? கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்குது கோவில் பாளையம். அங்கே ஸ்ரீ காலகாலேஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு சிவபெருமானும் கருணாகரவல்லி என்கிற திருநாமத்தோடும் அம்பாளும் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷம் நீங்கும். குரு உங்களுக்கு அவயோகியா இருந்து தசை நடத்துது, அல்லது குருவால சில பிரச்சனைகள், 7ல குரு உச்சமா இருக்கு, திருமணம் நடக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.